அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட். பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கோன்னு பண்ருட்டியார் பேசியிருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். பாரதிய ஜனதா கூட்டணியில அரசியல் புறக்கணிப்பு ஓபிஎஸ்க்கு இருந்தது. கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிபந்தனை ஓபிஎஸ், டிடிவி போன்றோர் கண்டிப்பாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதுதான். டிடிவிக்கு மட்டும் ஒரு சிறிய விலக்கு கொடுத்து எடப்பாடி அவர்கள் நடுவில் சொன்னாரு. அப்ப இபிஎஸ் என்டிஏ கூட்டணி, ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இருந்தாரு. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ளதானே இருந்தாரு. அப்போ எடப்பாடி அதுல இருந்து விலகினாரு. அவர் விலகும் போது என்ன சொன்னாரு? அண்ணாவை அவமானப்படுத்திட்டாங்க, ஜெயலலிதா அவமானப்படுத்திட்டாரு, எல்லாமே அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலையை தியாகம் பண்ணிட்டு தான் பிஜேபி எடப்பாடியோட கூட்டணி. அண்ணாமலையே தியாகம் பண்றவங்க எப்படி ஓபிஎஸ் தியாகம் பண்ணாம இருப்பாங்க? சார், ஒருவேளை ஓபிஎஸ் விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, அது பொது வெளியில அப்படி பேசப்படுகிறது. ஆனா தாவேகா இப்போதைக்கு அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள யாரும் போக முடியாது சாமானியத்துக்கு. அப்படின்னா ஓபிஎஸ்க்கு என்ன எதிர்காலம் 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னதான் பண்ண முடியும் அவரால்? அதாவது அவருக்கு பழைய ஒரு இது இருக்கு. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கேண்டிடேட்டை 3வது இடத்துக்கு தள்ளினாரு. ஒரு சுயேட்சை சின்னத்துல ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அப்படியான வெற்றியை பெறுவது எப்படி என்கிற அந்த கம்பு சூத்திரம் அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். சூத்திரம் தெரியாதவங்க பிஜேபி தான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை. ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமர் அவர்கள் போன வாரம் 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அறிக்கையெல்லாம் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தாரு. வரவேற்கவும் வழி அனுப்பவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு கொடுத்திருந்தாரு. அந்த பாக்கியத்தை பிரதமர் மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அதற்கு மறுநாளே எஸ்எஸ்ஏ நிதி, அதற்கு கண்டனம், எஸ்எஸ்ஏ நிதி ஒன்றிய அரசு கொடுக்காம இருக்காங்க, அதற்கு ஒரு கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட். பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கோன்னு பண்ருட்டியார் பேசியிருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். பாரதிய ஜனதா கூட்டணியில அரசியல் புறக்கணிப்பு ஓபிஎஸ்க்கு இருந்தது. இப்போன்னு இல்லை, இதுக்கு முந்தி பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்கு பிரதமர் வந்திருந்த போதும் ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க நேரம் கேட்டார்கள், வழங்கப்படவில்லை. இத்தனைக்கும் பாம்பன் பாலம் எங்க இருக்கோ அதே ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர். அப்படி இருந்துமே அவருக்கு வாய்ப்பு வழங்கல. சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிபந்தனை ஓபிஎஸ், டிடிவி போன்றோர் கண்டிப்பாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதுதான். டிடிவிக்கு மட்டும் ஒரு சிறிய விலக்கு கொடுத்து எடப்பாடி அவர்கள் நடுவுல சொன்னாரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற கதையா, நடுவுல இல்ல, அது பாரதிய ஜனதாவோடு பலர் கூட்டணியில் இருக்கிறார்கள், நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னார். ஆனா அதுல நம்பகத்தன்மை இல்லை. காரணம், ஓபிஎஸ் அதிமுகவோட லிகசிக்கு கிளைம் பண்றாரு. உதாரணமா கடம்பூர் ராஜு ஜெயலலிதா வரலாற்று பிழை செய்து விட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு கூட்டத்துல பேசுறாரு. கூட்டம் என்ன கூட்டம்? எடப்பாடியை வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை செய்வதற்காக நடந்த செயல் வீரர்கள் கூட்டம். செயல் வீரர்கள் கூட்டத்துல அவர் இவ்வாறு பேசும்போது அதற்கு எதிர்வினை உடனடியாக வர்றது ஓபிஎஸ் இருந்து. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இது எப்படி சொல்லலாம்? அதாவது அதிமுகவோட ஸ்டாண்ட் எதுவோ அது இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ் ஸ்டாண்ட் இல்ல. என்ன காரணம்னா, அவரே அதிமுக. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஓபிஎஸ் அதிமுகவை எடுத்துக்கிடல. அதனாலதான் அந்த உரிமை மீட்பு குழுங்கிற அந்த பேர் வருது. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வைத்துக் கொண்டு அந்த தொண்டர்கள் ஓபிஎஸ்க்காக எப்படி வேலை பார்ப்பாங்க? சரி, ஓபிஎஸோட வர்றவங்களுக்கு எப்படி அதிமுக சீட்டு கிடைக்கும்? ஓபிஎஸ்க்கு மட்டும் பிஜேபி ஒரு சீட்டு கொடுக்கறதா வச்சுக்கோ. அப்ப அவரோட இருக்கிறவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆமா இப்ப ஏற்கனவே இது கிட்டத்தட்ட முடிவான விஷயம் தான். இன்னைக்கு அதை பகிரங்கப்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதானே தவிர ம், இதுல ம், ஒண்ணும் ம். பெரிய புதுமை இருப்பதாக நான் நினைக்கல. சார் குறிப்பாக ஈரோடு கிழக்குல பாஜக வேட்பாளரை நிப்பாட்டினால் நான் வேட்பாளரை வாபஸ் வாங்குவேங்கன்னு சொன்னவர் ஓபிஎஸ். அவரு தற்போது பாஜக கூட்டணியில் ஒருபோதும் இணைய மாட்டார்னு சொல்லியிருக்காரு. சோ பிரதமரை பார்ப்பதற்கு தொடர்ச்சியாக நேரம் கிடைக்கவே இல்லை. பாஜக சார்பாக தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வழி அனுப்பி வரவேற்பதற்கான இடத்தையும் நம்மளால இருக்க முடியல. சோ தொடர்ச்சியாக ஓபிஎஸ் பாஜக அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாரா? தமிழ்நாடு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை பார்த்தாலும் அவர் வரிசையில 10ஓட 11 தான் நின்னாரு. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கலாம். ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் எதிர்கட்சி தலைவரா இப்பவும் பொறுப்புல இருக்காரு. பெரிய அளவுக்கு பிரதமர் அவரோட தனி அறையில சந்திச்சு அப்படிலாம் இல்ல. இப்ப இதுவே முன்னாடி 2017க்கு பிறகு ஓபிஎஸ் தனி அறையில சந்திச்சு பிரதமர் மதுரை விமான நிலையத்தில் உரையாடினது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதமர் ஸ்பெஷலா டைம் கொடுத்து ரிசீவ் பண்ணி அவரோட விவாதிக்கல என்றால் அமித்ஷா தான் இன்சார்ஜ். ஓகே, அமித்ஷா பல மாநிலங்களில் நீங்க அதை பார்க்கலாம். தேசிய கட்சிகள் வெவ்வேறு பொறுப்பாளர்களை மாநில விவகாரங்களை கவனிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, மேலிட பொறுப்பாளர்கள். அதே மாதிரி மேலிடத்திலிருந்து கூட்டணி எத்தனை தொகுதி இதெல்லாம் பேசுவதற்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அந்த அமைப்பு அமித்ஷா தான். சோ மோடி அவர்கள் எப்போதுமே இனிமேலும் சரி அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பெரிய அளவுக்கு அளவலாவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா அமித்ஷா வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப அமித்ஷாவே ஓபிஎஸ் பார்க்கலையே. ஓபிஎஸ் அது எனக்கு ரொம்ப மனதுல வலி ஏற்பட்டு விட்டது, காயம் ஏற்பட்டு விட்டதுலாம் கண்ணீர் வடிச்சார. அவர்களை பொறுத்தவரையில் இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி, அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. தொண்டர்கள் வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இதுல ஜாக்கிரதையா இருக்காங்க. அப்ப அவங்க ஓபிஎஸ்ஸையும் பார்க்க மாட்டாங்க, டிடிவியும் பார்க்க மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சவால் விடுக்கிற யாரையுமே பார்க்க மாட்டாங்க. சரி சார், ஆனா அது கூட்டணி நலனுக்கு கொஞ்சம் பாதகமான சார் விடையும். திமுக கூட்டணி ரொம்ப ஒற்றுமையா இருக்கு. அதிமுகவுல டெல்டால ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் வரைக்கும் அந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி ஃபேக்டர் எவ்வளவு முக்கியமானதுன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு அதிமுகக்குள்ள இடம் வேணாம். என்டிஏ கூட்டணியில வச்சிருந்தாலாவது அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சம் வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகரிக்க அவங்க கொஞ்சம் அந்த ஃபேக்டர் கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆனா பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு சொல்றதுங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியாதாது? இல்ல, அந்த இடம் தான் நயினார் நாகேந்திரன் கவலைப்படுறாரு. ஏன்னா அவருக்கு இந்த தென் மாவட்ட ஓட்டு வங்கி தெரியும். அப்ப ஓபிஎஸ் சில தினங்களுக்கு முன்பே இந்த அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்தும் போது நயினார் சமாதானமா ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன் சொன்னாரு. ஆனா அது இன்னும் காயத்தை அதிகப்படுத்தி இருக்கும். என்னன்னா நயினாரே ஓபிஎஸ்க்கு ஜூனியர். அதிமுக வரலாற்றுல அவர் ரொம்ப ஜூனியர். நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன் என்று சொல்வது ஓபிஎஸ்க்கு இன்னும் பெரிய ஒரு அவமானமா தான் அவர் நினைச்சிருப்பாரு. அப்போ தென் மாவட்ட ஓட்டு வங்கி, குறிப்பா முக்குளத்தூர் ஓட்டு வங்கி, இதுதானே இப்போ இதுல இருக்கிற சர்ச்சை. அதை சமன் செய்கிற அமைப்பா அவர் சசிகலாவை உள்ள இழுத்துடலாம்ல. அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம், அவங்களோட யாருமே கிடையாது, இந்த பிரச்சனை வராதுல்ல. இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதா வச்சுக்கோங்க. ஓபிஎஸோட இருக்கிற 3 எம்எல்ஏக்கு 3 டிக்கெட் கொடுத்தாகணும். ஓபிஎஸோட இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்தாகணும். அப்ப அந்த ஒரு 10 சீட்னு வச்சுக்கோங்க, இல்ல 8 சீட்னு வச்சுக்குவோம். 10 வைங்க. பிஜேபி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 10 கொடுப்பாங்களா? கஷ்டம், கொடுக்க மாட்டாங்களா? அதிமுக கொடுக்காதுல. அதிமுகவே ஏற்கனவே 150 120 இடத்துல நிக்க முடியும். அதுல 10 கொடுத்தா அதிமுகல இருக்கிற ஆஸ்பிரண்ட் அவங்க இந்நேரம், இப்போ உதாரணமாங்க தஞ்சாவூர் மாவட்டமா எடுத்துக்கோமா, எனக்கு நன்கு தெரிந்த மாவட்டம். புதிய பொறுப்பாளர்களை போட்டு அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டூர் ப்ரோக்ராமுக்கு அவர் பேராவூர்ல முடிச்சார் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் லெக், அதுக்கே 1 கோடி 2 கோடின்னு செலவு பண்ணியாச்சு. அவங்க எல்லாருமே எம்எல்ஏ டிக்கெட் தான் எய்ம் பண்றாங்க. அப்ப திடீர்னு நீங்க ஒரத்தநாட்டுல வைத்தியலிங்கத்துக்கு டிக்கெட்னா அவங்க கதி என்ன ஆகும்? மாசேகருக்கு வழியே கிடையாது, விட்டு கொடுத்துதான் ஆகணும். விட்டு கொடுத்தானே ஆகணும். அப்ப இயல்பாகவே இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா 3 வருஷமா வேற ரூட்ல அவங்க பயணம் போயாச்சு. இவ்வளவு நாளுமே அவர் பிஜேபியை எய்ம் பண்ணி இருந்ததே தப்பு. எப்போ ஏப்ரல் மாதம் அமித்ஷா எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு நடந்ததோ அதோடய இந்த கதை முடிஞ்சு போச்சு.
சரி. இப்ப ஜூலை மாசம் லேட்டு. ம். இதுக்கு முந்திதான் அவர் என்டிஏல இருந்தாரு. ஆமா. என்டிஏல நம்ம அங்கம் வகிக்கிறவங்க, ரைட்டு. அந்த என்டிஏல ஒரு தேர்தல் சீன் மாறுது. அவங்க வேற கட்சியை கொண்டு வராங்க. வேற கட்சியை கொண்டு வரும்போது அது நம்ம 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 நலன்களுக்கு எதிரானது. அப்ப இயல்பாகவே அங்க இடம் இல்லைன்னு ஆயிரும்ல. ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்குமான போட்டிங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒரு விஷயங்க. ஆமா ஆமா. எடப்பாடி பழனிசாமி போன தேர்தல்ல வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேசும்போது ஓபிஎஸ் கன்சல்ட் பண்ணாங்களா இப்போ? சார் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்குமான சண்டை ஒரு 3 வருஷமா இல்ல சார். அதுக்கு அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு தர்மயுத்த காலத்துல இருந்தே சண்டை இருக்கு. தர்மயுத்த காலத்துக்கு பிறகு சேர்த்து வச்சாங்க பாஜக சமாதானம் பண்ணது. ஆமா, இப்போ ஏன் சமாதானம் பண்ண மாட்டாங்க? 2021 வரைக்கும் அந்த சமாதானம் நீடித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலுங்க. ஆமா, சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி. ஓகே. அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா 2023 ஒரு மிடில் வரைக்குமே வந்து இபிஎஸ் வந்து டெல்லியில போய் பிரதமர் சந்திச்சிருக்காரு. பிரதமருக்கு ஒரு பக்கம் அவர் நின்று மாலையை போட்ட படம்லாம் இருக்கு. சவுத்தோட பேசே எடப்பாடி தான் பிரதமர் பாராட்டினதெல்லாம் இருக்கு. எல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம் தானே. ஆமா சார், என்டிஏ கூட்டணியில மோடிக்கு பக்கத்துல எடப்பாடி தான் உட்கார்ந்து இருந்தாரு, பெரிய கட்சி இருந்தாரு. அப்ப வந்து இபிஎஸ் என்டிஏ கூட்டணி, ஓபிஎஸ் எங்க இருந்தாரு? என்டிஏ கூட்டணிக்குள்ளதான் இருந்தாரு. அப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள தானே இருந்தாரு. ஆமா. அப்ப எடப்பாடி வந்து அதுல இருந்து விலகினாரு. அவர் விலகும் போது என்ன சொன்னாரு? அண்ணாவை அவமானப்படுத்திட்டாங்க, ஜெயலலிதா அவமானப்படுத்திட்டாரு, எல்லாமே வந்து அண்ணாமலை தான் காரணம். ஆமா. அண்ணாமலையை தியாகம் பண்ணிட்டு தான் பிஜேபி எடப்பாடியோட கூட்டணி. ஆமா. அண்ணாமலையே தியாகம் பண்றவங்க எப்படி ஓபிஎஸ் தியாகம் பண்ணாம இருப்பாங்க? ஓகே சார். சார் அண்ணாமலை உங்க உட்கட்சி பிரச்சனை சார், தியாகம் பண்ணிட்டாங்க சார். ஓபிஎஸ் அந்த தென் மாவட்டம் ஃபேக்டர் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டலையவே வந்து நம்ம ராம்நாட்ல வந்து 3வது இடத்துக்கு போக வச்சாரு. 2வது இடத்துக்கு வந்து ஓபிஎஸ் வந்தார்ல சார். ஓபிஎஸ் டிடி விநாயகர் வந்து தேனியில வந்து அதிமுக 3வது இடத்துக்கு வர வச்சார்ல சார். அந்த ஓட்டு முக்கியம் சார். சட்டமன்ற தேர்தல்ல 500 ஓட்டுல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். நம்ம டி நகர் வெறும் 100 ஓட்டுல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிச்சு. ஒருவேளை அதிமுக சேர்க்கலனாலும் என்டிஏ கூட்டணியில் இருந்திருந்தா இந்த வின்னிங் கெப்பாசிட்டியை வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இந்த இடத்துல பிஜேபி மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணிட்டாங்கன்னு நாம எடுத்துக்க முடியாதா? உருவாக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஒரு வாக்கரசியல்ல வந்து 5 ஓட்டு கூட முக்கியம்தான். ஆனா வாக்கரசியல்ங்கிறது 2026 தேர்தல். உட்கட்சி போராட்டங்கிறது அதையும் தாண்டி நீடிப்பது இல்ல. கரெக்ட். அப்ப உட்கட்சி போராட்டத்துல வந்து நம்மளோட உட்கட்சி எதிரி டைரக்ட் காம்படிட்டர் எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? இப்ப உதாரணமா இன்னொரு சீனரி எடுத்துங்க. சார் அதிமுக அந்த காம்படிட்டர் அதிமுகவுக்குள்ள கொண்டு வர வேணாம் சார், என்டிஏ கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணிருக்கலாம்ல. அப்பவும் அவருக்கு அரசியல் லைஃப் கொடுத்துடுறோம்ல. இப்போ இப்படி பாருங்க, பாமக உடைஞ்சிருக்கு. ஆமா. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி பாமக ஒன்றுபட்ட பாமக ஓட்டு வங்கி எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக. ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவிகளுக்கு சீட்டு கொடுத்துடுறோம், அதை என்டிஏ கொடுத்துருது. சரி, அவங்க ஜெயிச்சிடுறாங்க. எடப்பாடியில இபிஎஸ் தோத்துறாரு. அப்போ பாமகவே அகாமடேட் பண்ணி தான் சார் ஆகணும். ஒன்றுபட்ட பாமக இருக்குல்ல, பாமகவை அகாமடேட் பண்றது இப்போ இது வரைக்கும் நமக்கு அது சரியா தெரியலையே. இப்போ வரைக்கும் சரியா தெரியல. 2 பாமக இருக்கு. அன்புமணி வந்து பிரதமர் சந்திக்கிறதுக்கு முயற்சியே பண்ணலையே. எப்படினாலும் கடைசியா வரும்னு சொல்லி அவர் பேசாம விட்டார்ல. ஆமா ஆமா ஆமா. இப்போ அபிஷியலா 2 பாமக இப்படியே 2026 வரைக்கும் நீடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பாமகவும் 2 கேண்டிடேட்டை போடுவாங்க எடப்பாடி தொகுதியிலேயே. ஆமா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் நிக்கலாம், வேற தொகுதியில் நிக்கலாம். ஆனா எந்த தொகுதியில் நின்னாலும் பாமக ஓட்டு தேவை. ஆமா. ஒன்றுபட்ட பாமக ஓட்டு தேவை. ஆமா. ஓபிஎஸ் வந்து அவருக்கு லைஃப் கொடுத்தாச்சு. என்டிஏ கூட்டணியில தென் மாவட்டத்துல தொகுதியில் நிக்கிறாரு. தென் மாவட்டத்துல அவருக்கும் டிடிவிக்கும் வெற்றி வாய்ப்பு கூட. ஆமா, நிச்சயமா. அதிமுக ஓட்டு அதுல சேரும்ல. அதிமுக ஓட்டு பிஜேபி ஓட்டு சேரும், நிச்சயம் சேரும். அதுவே இங்க வந்து பாமக சரிபட்டு வரல அப்படின்னா அதிமுக ஓட்டு பிஜேபி ஓட்டை வச்சு இபிஎஸ் வெற்றி பெறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. கரெக்ட். பாமக ஓட்டு இருந்தாதான் வட மாவட்டங்களை ஜெயிக்க முடியும். பாமக ஓட்டு இருந்தா வட மாவட்டத்துல ஜெயிக்க முடியும். அப்போ பிராக்டிக்கலா நான் தான் எடப்பாடி பழனிசாமின்னா நான் எப்படி டிசைட் பண்ணுவேன்? நம்மளோட வெற்றி வந்து கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நம்ம எதிரியோட வெற்றியை நம்மளே அஷ்யூர் பண்ணி விட்டோம் அப்படின்னா சரியா வருமா? ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல எடப்பாடி ராஜதந்திரமா செயல்பட்டு இருக்காரு.
எடப்பாடி வந்து ஒரு அரசியல்வாதிக்கே உரித்தான ஒரு ஷ்ரூட்னஸோட செயல்பட்டு இருக்காரு, பொலிட்டிக்கலி ஷ்ரூடு. ஓகே சார். சார் அப்படின்னா ஓபிஎஸ் உடைய எடப்பாடி சொல்லி எதுக்குங்க பிஜேபி கேட்கணும்? ஓபிஎஸ்க்கு நாங்க கொடுக்கத்தாங்க செய்வோம். இப்ப அண்ணாமலையே தூக்கியாச்சு எடப்பாடி சொல்லி, அப்போ ஓபிஎஸ்ஸையும் தூக்கிடுறோம். இது ஒரு பாணி. அதெல்லாம் இல்லைங்க, அண்ணாமலைக்கு நாங்க தேசிய அளவுல பதவி கொடுக்க போறோம். சரி, அது அந்த தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரோட டீம் என்னவோ அந்த டீம்ல அண்ணாமலை இருப்பாரு, தமிழ்நாடு அஃபேருக்கு வரமாட்டாரு. சரி, இது ஒரு காம்ப்ரமைஸ். ஆனா ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு நாங்க டிக்கெட் கொடுத்தா ஆகும். ஏன்னா எங்களை நம்பி வந்து அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஏன்னா பண்ருட்டியார் ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்பி இருந்த எங்களை வந்து பிஜேபி நட்டாத்துல விட்டுருச்சு, பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை அனைவரும் அறிவீர்கள். அப்போ பிஜேபி முழுக்க நம்பி இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்பி இருந்த பிஜேபி கைவிட்டுருது. ஆனா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்படி கைவிடாம இருந்திருக்கலாம். நிச்சயமா முடியும், அவங்களால பண்ணிருக்க முடியும். ஒருவேளை ஓபிஎஸ்க்கு நன்மை என்னன்னா தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்கு முந்தையே பொசிஷன் கிளியர் ஆயிடுச்சு. சரி, இப்ப இத கடைசி வரைக்கும் இழுத்திருந்தாங்கன்னு வைங்க, இந்த நிலைமையை கடைசி வரைக்கும் இழுத்திருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் இதுதான் நிலைமைன்னு ஆச்சு அப்படின்னா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு? எங்கேயும் போக முடியாது. அதுக்கு இது பெட்டர் தானே? ஓகே சார். அப்படின்னா ஓபிஎஸ்க்கு என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? இன்னைக்கு காலையே முதல்வர் வேற பாத்திருக்காரு, பண்ருட்டியார வந்து விஜய் கூட சேரணும்னு பிரபல தொலைக்காட்சிக்கு வந்து நேர்காணலும் கொடுத்திருக்காரு. ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் சார் இருக்கு? இப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க. பிஜேபி கூட்டணி போதுமா ஜெயிக்கிறதுக்கு? அது மட்டும் போதாது, ஒன்றுபட்ட பாமக வேணும், தேமுதிக வேணும். தேமுதிக இப்ப அநேகமா இல்லங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆமா, சிஎம் போய் பாத்துட்டாங்க இன்னைக்கு காலையில. பார்த்தது மட்டும் இல்ல, அதுக்கு சிஎம் கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ் போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது அது ரொம்ப எவ்வளவு தொகுதிங்கிறதாங்க கேள்வி. ஆமா, ராஜ்யசபா எக்ஸ்ட்ரான்னு சொன்னா தேமுதிக சரின்னு சொல்லிடும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அவங்க சுதீஷ்கிற எம்பி பதவி அதுலதான் அவங்க குறியா இருக்காங்க. ஓகே, XYZ வந்து எம்எல்ஏ ஆக்கி பிரேமலதா அவர்களுக்கு என்ன லாபம்? சுதீஷ் எம்பி ஆக்குறது அவங்களுக்கு லாபம். ஓகே, திமுகவுக்கு அந்த பாயிண்ட் நல்லா தெரியும். அப்ப தேமுதிக திமுக அணிக்கு போகுது. சரி, பாமக அணி 2ஆ இருக்கு. ஆமா, ஒட்டு கேட்கும் கருவி விவகாரத்துல வேற அது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆமா, அபிஷியலா இப்போதைக்கு நான் எப்படி பாக்குறேன்னா பாமக 2 அணியா தான் இருக்கும் தான் பாக்குறேன். ஓகே, தேர்தல் வரைக்குமா சார்? தேர்தல் வரைக்கும் பாமகவும் கரையுதுல. ஏங்க ஒவ்வொரு பகுதியிலயும் 2 பொறுப்பாளர்கள் இருக்காங்க இவங்க. ஆமா ஆமா சார், ஆமா. அவன் செலவு பண்ணுவான்ல அவன். கட்சின்னா என்ன சாமானியமாங்க? உங்களுக்கு ஒரு ஒன்றிய அளவுல பதவி கொடுத்தா வந்து எவ்வளவு ரூபா செலவாகும்? இப்ப நான் எதை நம்பிக்கை செலவழிக்கிறேன்? எனக்கு வந்து ஒரு அரசியல் வாய்ப்பு கிடைக்கும் தானே செலவழிக்கிறேன். ஆமா. அப்போ பிராக்டிகலி ஸ்பீக்கிங் பாமக லிமிடெட் பார்ட்டி. ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் பாமக இருக்கு. ஆமா, குறிப்பிட்ட ஏரியால பொறுப்பாளர்கள் ஒரு 150-200 பேர் தான் வந்து செலவழிக்கக்கூடிய பொறுப்பாளர்களா அங்க இருப்பாங்க. நிச்சயமா. அந்த 150-200 பேருக்கு போட்டியா இன்னொரு 200 பேரை போட்டாச்சு. ஓகே, அப்ப நீங்க திடீர்னு கட்சியை நான் யுனைட் பண்றேன் அப்படின்னா அவங்க கதி என்ன ஆகும்? சோ இந்த தேர்தலுக்கு பாமக இப்படிதான் போகும் போலதான் தெரியுது. சோ 2026 தேர்தல் பாமக ஏபியா தான் வந்து போட்டி போடணும்னு சொல்றீங்க. அப்படி போட்டி போடும்போது எடப்பாடி பழனிசாமிக்கான ஆப்ஷனும் லிமிட்டட்ன்றான். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாரு. அவருக்கும் ஆப்ஷன் கம்மி தானே, நமக்கும் ஆப்ஷன் கம்மி தானே. அதுக்காக இப்பவே நம்ம வந்து பொலிட்டிக்கலா நம்ம எப்படி இழக்க முடியும்? சரி, அவமானத்தை அரசியல சந்திச்சுக்கல, அது சகிச்சுக்குவாங்க. நிறைய அவமானங்களை எல்லா அரசியல்வாதியும் படத்தான் செய்வாங்க. புறக்கணிப்பை வந்து சகிச்சுக்கிட்டா அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போயிடும். ஓகே ஓகே ஓகே. சோ எடப்பாடியோட ஆப்ஷன் என்னவா மாறும் அப்படின்னா, முக்குளத்தோர் ஓட்டு வங்கியை சரி பண்ண சசிகலா மாட்டேந்து ஒரு ஆதரவு அறிக்கையோ இல்ல அவங்களுக்கு அவங்க கேட்கறதுலாம் கௌரவமான ஒரு பதவி, அவ்வளவுதானே. சரி, அவங்க சசிகலா உள்ள வந்தா உள்ள இருக்கக்கூடிய உள்ள எதுக்கு எடுக்கணும்? பண்ருட்டியாருக்கு என்ன பதவி? ஆலோசகர். அதே பதவி தானே. ஓகே, சரி, இது ரொம்ப அப்படிதாங்க வரும் காம்ப்ரமைஸ். ஓகே சார். சார் ஒருவேளை பெரிய சமுதாயங்க அவங்கள கோவப்படுத்திட்டு நீங்க ஜெயிக்க முடியாது. நிச்சயம் முடியாது. அப்படியான சமுதாயங்கள் ஒரு 4 இல்லைன்னா 5 இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா. அந்த 5 சமுதாயத்தையும் யாருமே பகிச்சுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பாமக இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடுது, வன்னியர் தலைவர்களை எல்லாம் உள்ள இழுக்கிறதுக்கு பகிரங்க முயற்சி எல்லாம் எந்த கட்சியுமே மேற்கொள்ளாது. ஏன்னா அந்த சமுதாயம் கோவப்பட்டுரும். நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, ஏதோ பிளவு அப்பாவுக்கு மனுக்கு சண்டைங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க கட்சியை கரைக்க பாக்குறாங்கிற ஒரு உணர்வு, எதிர்மறை உணர்வு வந்துருச்சுன்னா இடிக்கும். ஓகே. சோ யாருமே பகிரங்கமா முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுவா
உடையட்டும், அதுவா வந்து முத்தட்டும், அப்படிதான் பார்ப்பாங்க. ஓகே. முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு இது பொருந்தும், நாடார் சமுதாயத்துக்கு இது பொருந்தும். பொருந்தும். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனை நடக்குதுங்க, இந்த கோவில் காவலாளி கொலை, ஆமா உடனடியா கம்யூனிட்டி லீடர்ஸ் எத்தனை பேர் அனுப்பி சமாதானம் பேசுறாங்க? ஆமா ஆமா ஆமா. உடனடி அனுப்பிடுவாங்க. என்ன ரீசன்? நாங்க அப்படி பகைச்சிக்க முடியாது. பொதுவா வந்து நம்ம அரசியல்ல வந்து இயல்பாக பெரிய கம்யூனிட்டிகளை பகைச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல பெரிய கம்யூனிட்டி சார்பா இருந்துட்டோம் அப்படின்னா சின்ன கம்யூனிட்டி விலகி போயிருமோன்னு அதையும் பேலன்சிங் ஆக்ட் இது. ஓகே, புரியுது சார். சார் அப்ப ஒருவேளை யாரையாவது ஒருத்தர் இவங்க கூப்பிட்டு சமாதானப்படுத்திடுவாங்க. ஏங்க ஓபிஎஸ் இருக்கிற வைத்தியலிங்கம் இவங்க எல்லாம் ஓபிஎஸ்டே தொடர்ந்து இருப்பாங்களா? கேள்விக்குறி சார், சந்தேகம் தான். ஏன்னா அவங்க எப்படிங்க திருப்பி எம்எல்ஏ ஆவாங்க? அப்ப திருப்பி எம்எல்ஏ ஆகணும்னா அதிமுக ஓட்டு வேணுமே. நிச்சயமா. ஆமா ஆமா ஆமா. சார் ஒருவேளை ஓபிஎஸ் விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, அது வந்து பொது வெளியில அப்படி பேசப்படுகிறது. ஆனா தாவேகா இப்போதைக்கு அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள யாரும் போக முடியாது சாமானியத்துக்கு. ஆமா. பணியூர் ஆபீஸ்குள்ளேயும் யாரும் போக முடியாது. கதவு சாத்தியே தான் இருக்கும். உள்ள யாருக்கும் வந்து ஒரு இயல்பாக ஒரு இப்ப நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். யார்கிட்ட பேசுவீங்க? புஷி ஆனந்திட்ட தான் பேசணும். அவர்கிட்ட பேசி என்ன முடிவு கிடைக்கும்? ஆதவ்கிட்ட பேசலாம். என்ன முடிவு கிடைக்கும்? அப்போ ஓபிஎஸ் லெவலுக்கு அவர் வந்து ஆனந்த்கிட்டயும் ஆதவ்கிட்டயும் பேசுவாரா? சரி, எங்க தேமுதிகவே என்னங்க சொல்லுது? விஜய் தான் எங்க கிட்ட பேசணும், நாங்க எதுக்குங்க விஜய் கிட்ட பேசணும்னு சொல்றாங்களா இல்லையா? அப்புறம் பேசாம சீனியாரிட்டி இருக்குல்ல அதுல. கேட்டட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி கேட்டட் கம்யூனிட்டி. அப்படின்னா ஓபிஎஸ்க்கு என்ன எதிர்காலம் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னதான் பண்ண முடியும் அவரால? அதாவது அவருக்கு பழைய ஒரு இது இருக்கு. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கேண்டிடேட்டை 3வது இடத்துக்கு தள்ளினாரு. ஆமா. ஒரு சுயேட்சை சின்னத்துல ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கினான்னு தெரியாது, ஆனா வாங்கியிருக்காரு. அப்போ இதே ஃபார்முலா வந்து சட்டமன்ற தொகுதியில கடைபிடிச்சு வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு. டிடிவி சட்டமன்ற தேர்தலில் இதே ஃபார்முலா கடைபிடிச்சு ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றார்ல, எல்லா கட்சியும் பின்னாடி தள்ளிட்டு. திமுக டெபாசிட் காலி. அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் அப்படியான வெற்றியை பெறுவது எப்படி என்கிற அந்த கம்ப சூத்திரம் அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். சூத்திரம் தெரியாதவங்க பிஜேபி தான். இங்க இருக்கிற அடிப்படை சூத்திரங்கள் அவங்களுக்கு தெரியாது. வட இந்திய சூத்திரம் தான் தெரியும். அது தென்னிந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க அதிமுக நம்பி இருக்காங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் திமுக இதை அட்வான்டேஜா பார்க்கும். நிச்சயமா திமுக எதிரான ஓட்டு வங்கி பெரிய பெரிய அவங்களுக்கு லாபம் தானே. அவங்களுக்கு லாபம் தான். ஆமா. சோ திமுகவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பாங்களா சார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 26 பொறுத்த வரைக்கும்? இல்ல, கம்ஃபர்டபுளா தோற்றம் அளிக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலைங்க. திமுகவோட சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆட்சின்னு வரும்போது ஆட்சி சக்கரங்கள் பல விதமா போயிட்டே இருக்கும். 10 மாசத்துல எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பிரச்சனை வருது. திடீர்னு அதுல சம்பந்தப்பட்ட பெண் வந்து நீங்க எல்லாரும் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்க, எங்களுக்குள்ள நடந்தது எங்களுக்கு தான் தெரியும்னு அவங்க வேற ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. ஸோ அரசியல் பரபரப்போட சேர்ந்து சமுதாய பரபரப்போடும் ஓடிட்டு இருக்கு. 10 மாசத்துல இப்படி எத்தனை பிரச்சனை வரும், 100 பிரச்சனை வருமா யாருக்கும் தெரியாது. எதுவா இருந்தாலும் அது கடைசியில ஆட்சியில தான் வந்து முடியும். ஒரு சிறுமி, அந்த சிறுமியை வந்து ஒரு வட இந்திய வாலிபர் வந்து அவரு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு. அதுவும் ஆட்சிக்கு எதிரான பிரச்சனை தான். அப்போ இது எல்லாமே தேர்தல்ல பிரதிபலிக்கும். இந்த கூட்டணி காம்பினேஷன் அரித்மெட்டிக்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்துல ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தேர்தல்ல ஆட்சிக்கு எதிராக தான் பிரதிபலிக்கும். அப்போ ஒரு மினிமம் ஓட் பேங்க் என்னன்னு பார்க்கணும். விஜய் என்னங்க சொல்றாரு? 1967 மாதிரி 1977 மாதிரி மாற்றம். 67 பொருத்தம் இல்லாத உதாரணம் என்னன்னா, அண்ணா வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, 7 கட்சி கூட்டணி, காங்கிரஸை வீழ்த்தணுங்கிற பொது குறிக்கோள். இங்க திமுக வீழ்த்தணுங்கிற பொது குறிக்கோள். அப்படியான 7 கட்சி கூட்டணி கிடையாதுங்க. எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. 67 உதாரணம் பொருந்தாது. 77 உதாரணத்தை அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அது வந்து பலமான 4 முனை போட்டி. அதிமுக மட்டும் 30% கிட்டத்தட்ட ஓட்டு, கூட்டணி 33%.
செகண்ட் வந்த திமுக கிட்டத்தட்ட 25% கூட்டணியே கிடையாது. தேர்ட் காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் வந்து அப்போ காமராஜர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஸ்தாபன காங்கிரஸ் பெரும்பாலும் வந்து இந்திரா காங்கிரஸோட தாய் காங்கிரஸோட போயிருச்சு. எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மா மத்தியில கூட்டணி, மத்தியில ஆட்சி, அவங்க மத்தியில ஆட்சியை இழந்திருக்காங்க. மொரார்ஜி தேசாய் ஆட்சி. ஆனா இங்க வந்து அது வைஸ் வருஷா மாறிதான் இருந்தது. எப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் முதல்ல வரும்போது இந்திரா காந்தி அம்மா தான் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்தாபன காங்கிரஸ்ல ஒரு பெரும்பகுதி ஜனதாவா மாறிடுச்சு. சோ 4 முனை போட்டி, வலுவான போட்டி. 4 முனை போட்டியில காங்கிரஸ் 30 சீட்டு ஜெயிச்சது. காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள்ல ஒரு பகுதின்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 சீட்டு. அதாவது 130 பிளஸ் வந்து அதிமுக கூட்டணி, கிட்டத்தட்ட 50 சீட்டு வந்து திமுக கூட்டணி, 30 சீட்டு வந்து காங்கிரஸ். மூப்பனார் தலைமை. அப்படியான ஒரு ஃபார்முலா வரும்னு விஜய் எதிர்பார்க்க. அதனாலதான் 77 அவங்க சொல்றாங்க திருப்பி 30 பேருக்கு வாய்ப்பு இருக்கு என் கட்சியில சரி என்றால் நிச்சயமாக வந்து 30 பேர் நான் தான் எல்லாரும் தயாரா இருப்பாங்க. ஆமா. அப்ப கட்சி வந்து அப்படியே கட்டுக்கோப்பா ஓடிடும். 234 தொகுதியில இப்போ ஓபிஎஸ் வந்து உள்ள கொண்டு வந்து அவருக்கு 50 தொகுதி 70 தொகுதி விட்டு கொடுத்தா அவர் கதி வந்து சரியா வராது அவருக்கு, விஜய்க்கு. ஏன்னா அவர் கட்சியில இருக்க கேட்பாளர்கள் இருப்பாங்க, செலவழிச்சிட்டு இருப்பாங்க. அவனை நீங்க திருப்திப்படுத்தி ஆகணுமே. 77 ஃபார்முலாயா மொத்தம் 30 தொகுதி நம்ம எளிதா ஜெயிக்கலாம், கொஞ்சம் மாறினா எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிக்கலாம், இப்படிதான் அங்க பேசப்படுது. அப்படிங்கும்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டில ஓபிஎஸ்க்கு இடம் இருக்காங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்துருவாங்களா? முக்கியமான கேள்விதான். இப்போதைக்கு வர்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அல்டிமேட்டா வந்துங்க இது எல்லாமே வந்து எத்தனை தொகுதிங்கிறதுல தாங்க போய் முடியும். சரி, இப்ப நம்ம காட்டுற நல்ல அபிப்பிராயம், நலம் விசாரித்தல், இது எல்லாமே வந்து தொகுதி பங்கீடு, அதுல வந்து அது முட்டிட்டு நிக்கும். அது ஒரு முட்டு சந்து. நிச்சயமா திமுக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும். என்னன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஆமா, 2 இல்லைன்னா 3-4 எம்எல்ஏ சீட்டு, இப்படியான ஒரு நிலைமைக்கு திமுக போகணும். இடமே இல்ல. சரி, ஒரு 20 சீட்டுக்கு மேல வந்து காங்கிரஸ் கொடுக்கணும். ஆமா, ஏற்கனவே 6 சீட்டு மத்த கட்சி கொடுத்துருக்கு. ஆமா, அப்ப தேமுதிக மத்த கட்சிகளுக்கும் ஒரு கீழ் நிலைமையில வரணும், இல்லைன்னா மத்த கட்சிக்கு ஈக்குவலா வரணும். ஆமா, ஏற்கனவே மதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு வருத்தத்துல இருக்காங்க. தேமுதிக உள்ள வந்தா மதிமுக வெளியில போயிடக்கூடாது. ஆமா, இது பெரிய சிக்கல். பெரிய சிக்கல் தான். திரும்ப வேற இரட்டை இலக்கத்துல கேக்குறாரு. கேட்டா மத்தவங்களுக்கு இரட்டை இலக்கம் கொடுக்கணும். சிபிஎம்க்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஆமா, பெருஞ்சிக்கல். அப்போ இன்றைய தேதிக்கு ஒண்ணுதான், பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் இல்ல, அப்படி அதை ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ் உடைய எதிர்காலத்தை பத்தி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கலாம்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் குறித்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.